சிவனுக்கு எப்படி சிவராத்திரியோ அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு சொர்க்கவாசல். இந்த திருவம்பாவை பூஜைக்கிடையிலே தான், இந்த 10 நாட்களுக்கிடையிலே தான் இந்த சொர்க்கவாசல் ஏகாதசியும் வரும். சிவன் வேறு, விஷ்ணு வேறு, ஆகமம் வேறு, வைதிகம் வேறு என்று இங்கே இலங்கையிலே அந்த இது குறைவு. இந்தியாவிலே கூட இப்பொழுதும் அந்த இதுகள் இருக்கின்றது. இந்து மதத்திலே உள்ள அனைத்து அடியவர்களும் இந்த நோன்பை நோக்கலாம். முக்கியமாக இது பெண்களுக்குரிய நோன்பு. மார்கழி மாதம் பெண்களுக்குரியது தான் இந்த மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பு. சிவனுடைய வடிவங்களிலே ஒன்றாகிய நடராஜ வடிவம், தாண்டவேஸ்வரர் என்று சொல்வார்கள். சிவதாண்டவ நடனமாடிய அந்த வடிவத்தை அன்றைய தினம் சிவனாலயங்களிலே நடேசர் அபிஷேகம் முதல் நாளிரவு ஆரம்பமாகி அதிகாலையிலே இந்த அபிஷேகம் நிறைவேற்று அதிகாலையிலே தரிசனம், ஆர்திரா தரிசனம் நடைபெறும். குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மம் தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. தரணீகற்ப சம்போதம் வித்யுத்காந்தி சமப்பிரபம் குமாரம் சக்திகஸ்தம் மங்களம் பிரணமாம்யகம். எல்லாம் வல்ல எனது தீட்சா குருவும் உபநயன குருவும் வித்யா குருவும் ஆகிய எனது மானசீக குருவிற்கு எனது சிறந்தாழ்த்தி முதற்கண் அவர்களுக்கு நமஸ்காரத்தை தெரிவித்து, அடுத்து எனது குலதெய்வம் இஷ்ட தெய்வமாகிய நாளை குமரனுக்கு பாதார விந்தங்களை பணிந்து இன்றைய தினம் நாளை நடைபெறக்கூடியதாக இருக்கக்கூடியது மார்கழி மாதம் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாளைய தினம் மார்கழி மாதப்பிறப்பு. இந்த மார்கழி மாதப்பிறப்பு மிகவும் விசேடமானது. எல்லா மாதங்களையும் விட சிறப்பு வாய்ந்தது மார்கழி. சொல்லுவார்கள் மார்கழி மாதம் பீடை நிறைந்த மாதம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் மார்கழியிலே பனி அதிகமாக இருக்கும், குளிர்காலம், நோய்கள் பரவக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் அதை பீடை மாதம் என்று சொல்வார்கள். பிணிகளைத்தான் பீடை என்று சொல்வார்கள். பிணி என்றால் நோய். அந்த நோய்களை எல்லாம் தீர்க்கக்கூடிய வல்லமை இறைவனுக்கு இருக்கின்றது. அதனாலே தான் மார்கழியிலே ஆதி காலத்திலே மார்கழி பனியை பொருட்படுத்தாது அதிகாலையிலே 2 மணிக்கெல்லாம் ஆலயத்திலே எழுந்து ஆகம வழிபாடு நடைபெறக்கூடிய ஆலயங்களிலே திருவம்பாவை பூஜை, வைஷ்ணவ கோயில்களிலே விஷ்ணு ஆலயங்களிலே திருப்பாவை பூஜையும் இந்த மார்கழியிலே செய்வார்கள். நாளைய தினம் இந்த மார்கழி மாதப்பிறப்பு. இவரிடம் அந்த மார்கழி மாதப்பிறப்பு 16ஆம் தேதி மார்கழி மாதப்பிறப்பு நாளைய தினம் விஷ்ணு ஆலயங்களிலே அதிகாலையிலே இந்த திருப்பாவை பூஜைகள் எல்லாம் ஆரம்பமாகி தைப்பொங்கலுக்கு முதல் நாள் வரை அந்த திருப்பாவை பூஜைகள் எல்லாம் நடைபெறும். இந்த திருப்பாவை நோன்பு என்பது எப்படி ஆரம்பித்ததென்றால், வில்லிபுத்தூர் என்ற இடம் இந்தியாவிலே ஒரு இடம் இருக்கின்றது. ஸ்ரீ வில்லிபுத்தூர் என்று சொல்லி அந்த இடத்துக்கு நான் சென்று வந்தேன். அங்கே விஷ்ணு சித்தர் என்ற ஒரு விஷ்ணுவை பூஜித்து அவருக்கு தொண்டு செய்து வந்த ஒரு பிராமண சிவாச்சாரியார் குருக்கள் அவர்கள் அங்கே அந்த கோயிலிலே விஷ்ணுவுக்கு பூஜை செய்து அவருக்கு மாலை கட்டி போட்டு அலங்காரங்கள் செய்து அந்த கோயிலிலே தொண்டுகள் எல்லாம் செய்து வந்து கொண்டிருந்தார். அவர் திருமணம் செய்யாமல் பிரம்மச்சாரியாகவே வாழ்ந்து வந்தார். தாய் தந்தையர் கிடையாது அவருக்கு. அப்படி இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு முறை நந்தவனத்திலே
ரங்கநாத பெருமானுக்கு வில்லிபுத்தூரில் ரங்கநாத பெருமான் இருக்கார், ஸ்ரீரங்கநாதர் இருக்கிறார். விஷ்ணு சயனத்தில் இருக்கக்கூடிய அந்த வடிவம், அதற்கு பேர் ரங்கநாதர் என்று சொல்வார்கள். ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கத்தில் இருப்பது போன்று அங்கே வில்லிபுத்தூரிலும் இருக்கின்றார். அவருக்கு மாலை கட்டிய ஒரு நாளும் இவர் சாத்துவார். நந்தவனத்திலே மலர்களை எல்லாம் பறித்து மாலை கட்டி சாத்தி அலங்காரம் செய்து பூஜைகள் எல்லாம் செய்வார். வழக்கம் போல் அன்றைய தினம் பூந்தோட்டத்துக்கு சென்று பூக்கள் மலர்களை பறித்து கொண்டு இருக்கின்ற பொழுது அங்கே அந்த நந்தவனத்தில் நிறைய துளசி செடிகள் எல்லாம் நிறைய இருக்கின்றது. ஒரு துளசி செடியின் அருகிலே சென்றவர் துளசியை பறிக்கின்ற பொழுது ஒரு குழந்தையினுடைய, பெண் குழந்தையினுடைய ஒலி கேட்டது. திரும்பி பார்த்தார், அந்த துளசியின் அடியிலே ஒரு பெண் குழந்தை படுத்து கிடந்தது. அந்த பெண் குழந்தையாக அங்கே இருந்தது யாரென்றால் மகாலட்சுமி தாயார். உடனே விஷ்ணு சித்தருக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை. பார்த்தார், யாராவது விட்டுட்டு போயிட்டார்களா என்று தேடி பார்த்தார். நந்தவனத்தில் யாரும் இல்லை. அந்த குழந்தை தனியாக இருந்தது துளசி செடியின் அருகிலே. உடனே அந்த குழந்தையை தான் தூக்கி கொண்டு வந்து அந்த ஆலயத்திலே வைத்து அந்த குழந்தையை வளர்த்தார். அப்படி வளர்த்து வருகின்ற பொழுது நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக அந்த குழந்தை வளர்ந்து கொண்டு வந்தது. இந்த விஷ்ணு சித்தர் காலையில் எழுந்து அந்த வனத்திலே சென்று மலர்களெல்லாம் பறித்து மாலை தொடுத்து அங்கே ரங்கநாத பெருமானுக்கு அந்த மாலையெல்லாம் சாத்தி அலங்காரம் செய்து அதை பார்த்து சந்தோஷப்படுவார். அதன் பின்பு அங்கே பூஜைகள் எல்லாம் வைத்து வழிபடுவார். இதை அந்த ஆண்டாள் நாச்சியாரும் கோதை நாச்சியார்னு சொல்வார்கள், அவரும் பார்த்து வழிபட்டு வந்தார். இந்த கோதை என்ற பெயரை அவருக்கு வைத்தது இந்த விஷ்ணு சித்தர். அந்த கோதை நாச்சியார் இதுகளை பார்த்து கொண்டு வருகின்ற பொழுது அவர் அறியாமலேயே அவருடைய இளமை பருவத்தை அடைந்து விட்டார் கோதை நாச்சியார். அப்பொழுது இந்த ரங்கநாத பெருமானுடைய அழகை கண்டு அவர் மேலே அவரை திருமணம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் இந்த கோதை நாச்சியாருடைய மனதிலே ஏற்பட்டது. ரங்கநாதரை பார்த்து இவர் ஆசைப்பட்டார். கோதை நாச்சியார் தனக்கு மணாளனாக இந்த ரங்கநாத பெருமானை வர வேண்டும் என்று. அன்று முதல் இந்த விஷ்ணு சித்தர் ஒவ்வொரு நாளும் மலர் பறித்து மாலை கட்டி ரங்கநாதருக்கு சாத்துவார். அப்படி கட்டி வைக்கின்ற மாலைகளை எல்லாம் அந்த விஷ்ணு சித்தருக்கு தெரியாமலேயே இவர் எடுத்து தான் போட்டு அழகு பார்ப்பார். ரங்கநாதருக்கு போடக்கூடிய மாலைகளை தான் எடுத்து அணிந்து அழகு பார்ப்பார். இது விஷ்ணுருக்கு சித்தருக்கு தெரியாமல் நடந்து வந்த சம்பவம். ஆனால் விஷ்ணு சித்தரோ திரும்பாத இடத்துல அந்த மாலையை கழட்டி வைத்து விடுவார். விஷ்ணு சித்தர் இதை அறியாமல் அந்த மாலையை கொண்டு போய் ரங்கநாதருக்கு போடுவார். ஒரு நாள் இப்படி நடந்து வருகின்ற பொழுது ஒரு நாள் இந்த கோதை நாச்சியார் வழக்கம் போல விஷ்ணு சித்தர் கட்டி வைத்த மாலையை எடுத்து அணிந்து விட்டார். அணிந்து அழகு பார்த்து கொண்டிருக்கின்ற பொழுது அதை விஷ்ணு சித்தர் கவனித்து விட்டார். உடனே அந்த மாலையை வேண்டி வீசிவிட்டு வேறு ஒரு மாலை தொடுத்து அங்கே ரங்கநாத பெருமாளுக்கு கொண்டு போய் சாத்தினார். உடனே அந்த மாலை ரங்கநாதருடைய உடம்பிலேருந்து கீழே தவறி விழுந்து விட்டது. அவர் அந்த மாலையை ஏற்றுக்கொள்ளவில்லை. விஷ்ணு சித்தர் வளமையாக போட்ட மாலைகள் எல்லாம் அப்படியே ரங்கநாதரிலே இருக்கு. அன்று இவர் கோதை நாச்சியார் உடைய மாலையை போடாமல், அவர் அணிந்த மாலையை போடாமல் புதிதாக மாலை தொடுத்து கொண்டு போய் ரங்கநாதருக்கு சாத்தினார். அந்த மாலை ரங்கநாதருடைய கழுத்திலே இருக்காமல் கீழே கலந்து விழுந்து விட்டது. இதை பார்த்த விஷ்ணு சித்தருக்கு மனதிலே ஒரு யோசனை உண்டாகியது. ஏன் ரங்கநாதர் இப்படி செய்தார் என்று சொல்லி அவருடைய மனம் குழம்பி விட்டது. உடனே ரங்கநாத பெருமான் அசரீரி வாக்காக சொன்னார், அந்த கோதை நாச்சியார் சூடிய மாலையை எடுத்து வந்து நீ எனக்கு போடு.
அதுதான் எனக்கு மிகவும் பிடித்தமாக இருக்கின்றது என்று சொல்லி அசரீரி வாக்கு மூலமாக அந்த ரங்கநாத பெருமான் விஷ்ணு சித்தருக்கு கூறினார். உடனே விஷ்ணு சித்தர் அந்த கோதை நாச்சியார் அணிந்த அந்த மாலையை கொண்டு வந்து ரங்கநாதருக்கு சாத்தினார். அது அப்படியே இருந்தது, அழகாக, மிகவும் அழகாக இருந்தது. இப்படி இருந்து கொண்டிருக்கின்ற பொழுது அந்த சொர்க்கவாசல் மார்கழி மாதத்திலே ஏகாதசி தினம், சொர்க்கவாசல் ஏகாதசி என்று சொல்வார்கள். அன்றைய தினத்திலே அங்கே ரங்கநாத பெருமானுடைய ஆலயத்திலே கோதை நாச்சியார் வழக்கம் போலே அன்று குளித்து எல்லாம் செய்து அவர் என்ன செய்வார் என்றால், தன்னுடைய தோழிகளை ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அந்த ஊரில் இருக்கின்ற தன்னுடைய வயதையொத்த பெண் பிள்ளைகளை எல்லாம் ஒரு வீடு வீடாக சென்று கூப்பிட்டு அவர்களை எல்லாம் கூட்டி ஒரு வீடு வீடாக சென்று இந்த விஷ்ணுவனுடைய திருப்பாவை பாடல்களை எல்லாம் பாடுவார். பாடி இந்த கோதை நாச்சியாரம் பூமாலை கட்டி அந்த ரங்கநாத பெருமானுக்கு போட்டு அழகு வைப்பார். அப்புறம் அந்த மாலையை கழட்டி தான் போட்டுக்கொள்வார். ரங்கநாதருக்கு போட்டுவிட்டு அந்த மாலையை கழட்டி அவர் தனக்கு போடுவதாக நினைத்து அந்த மாலையை தானே போட்டு அழகு பார்ப்பார். தன்னுக்குள்ளேயே ரங்கநாதர் தான் தன்னுடைய கணவர் என்ற ஒரு அன்பை வளர்த்து விட்டார். ஒரே கணக்கு மணாளனாக வர வேண்டும் என்ற அன்பை வளர்த்து அவருக்கு போட்ட மாலையை கட்டி தான் போடுவார், தான் போட்ட மாலையை கட்டி ரங்கநாதருக்கு போடுவார். இப்படியெல்லாம் செய்து கொண்டிருந்தார் அந்த கோதை நாச்சியார். அப்படி வளர்ந்து கொண்டு வருகின்ற பொழுது இந்த சொர்க்கவாசல் ஏகாதசி என்று சொல்லக்கூடிய தினத்திலே வழக்கம் போன்று இந்த கோதை நாச்சியாரும் தன்னுடைய வளர்ப்பு தந்தையாக விஷ்ணு சித்தருடன் கூட அன்றைய தினம் மாலைகள் எல்லாம் எடுத்து கொண்டு வந்து கோயிலுக்கு சென்றார். அங்கே போய் ரங்கநாதருக்கு மாலையெல்லாம் போட்டு பூஜைகளை மேற்கொண்ட பொழுது ஒரு அசரீரி வாக்கு அங்கே விஷ்ணுவின் மூலமாக அசரீரி வாக்கு கிடைத்தது. கோதை நாச்சியாரை தன்னிடத்திலே அனுப்பி வை என்று சொல்லி ஒரு அசரீரி வாக்கு. வைகுண்டத்துக்கு அன்றைய தினம் கோதை நாச்சியாரை அனுப்பி வைக்கும்படி விஷ்ணு சித்தரிடத்திலே அந்த ரங்கநாத பெருமான் அசரீரி வாக்கு மூலம் ஆரம்பித்தார். அன்றைய தினம் கோதை நாச்சியார் வைகுந்தத்திலே சொர்க்கவாசலிலே அந்த வைகுந்தத்துக்கு சென்று விஷ்ணுவிடத்திலே சேர்ந்த தினம் இந்த சொர்க்கவாசல் தினம். சிவனுக்கு எப்படி சிவராத்திரியோ அதே மாதிரி மகாவிஷ்ணுவுக்கு சொர்க்கவாசல். ஒரு மனிதன் பூலோகத்திலே தெரிந்து தெரியாமல் எத்தனையோ தவறுகள் பாவங்கள் எல்லாம் செய்திருக்கலாம். அவன் என்னத்தை செய்தாலும் இறைவனுடைய திருநாமங்களை மனதிலே எண்ணி தினமும் ஒரு நாளைக்கு ஒரு தரமோ இருதரமோ அந்த இறைவனுடைய நாமங்களை மனதிலே தியானித்து அந்த இறைவனிடத்திலே தான் செய்கின்ற பாப புண்ணியங்களை எல்லாம் இறைவனிடத்திலே தெரிவித்து இறைவனை வணங்குகின்ற பொழுது அந்த ஆன்மாவானது இறுதியிலே இறைவனிடத்திலே சென்று யோதி வடிவாக ஐக்கியமாகும். இதை பல புராணங்களிலே இறைவன் ஆகம ரீதியாக சிவபெருமானும் வைஷ்ணவ ரீதியாக விஷ்ணு பகவானும் உணர்த்தி இருக்கிறார்கள். மக்களுக்கு, பாமர ஜனங்களுக்கு, மானிட ஜாதியிலே பிறந்த பாமர ஜனங்களுக்கு இந்த இருவரும் உணர்த்தி இருக்கிறார்கள், சிவனும் விஷ்ணு. இந்த சிவனும் விஷ்ணுவும் ஒன்று சேர்ந்த ஒரு வடிவம் இருக்கின்றது. ஹரிஹரன் என்ற வடிவம்தான் அந்த வடிவம். சிவன் பாதி விஷ்ணு பாதி. வலது பக்கம் சிவனும் இடது பக்கம் அம்பாளுடைய பக்கத்திலே இடது பக்கத்திலே விஷ்ணு பாதியாக இருக்கின்றார். சிவனில் பாதியாக விஷ்ணு இருக்கின்றார். அதனாலே தான் சிவனுடைய பாதி சிவன் பாதி சக்தி பாதி. அதான் அர்த்தநாரீஸ்வரர். அர்த்தம் என்றால் பாதி, நாரி என்றால் பெண், ஈஸ்வரர் ஆண்.
அர்த்த நாரி ஈஸ்வரர், அந்த வடிவத்துக்கு பெயர். அதிலே சக்திக்கு இடது பாகத்தை கொடுத்திருக்கின்றார் சிவன். விஷ்ணுவுக்கும் எந்த இடம் கொடுபட்டிருக்கின்றது? ஹரிஹர மூர்த்தத்திலே விஷ்ணுவுக்கும் இடது பக்கம்தான் கொடுபட்டிருக்கின்றது. அம்பாளுக்குடைய அந்த பக்கம்தான் கொடுபட்டு. ஆகவேதான் இந்த பார்வதி அம்பாள் விஷ்ணுவுடைய தங்கையாக, சகோதரியாக அங்கே இருக்கின்றார். பார்வதி விஷ்ணுவுடைய சகோதரி. விஷ்ணு தான் பார்வதியை சிவனுக்கு கன்னிகாதானம் செய்து கொடுக்கின்றார், அண்ணனாக இருந்து. சிவன் வேறு விஷ்ணு வேறு கிடையாது. எங்களுடைய மக்களில் சிலர் இதை உணராமல் சிவன் வேறு விஷ்ணு வேறு, ஆகமம் வேறு வைதிகம் வேறு என்று இங்கே இலங்கையிலே அந்த இது குறைவு, இந்தியாவிலே கூட இப்பொழுதும் அந்த இதுகள் இருக்கின்றது. ஒரு பிரிவு தன்மை இருக்கின்றது. வைஷ்ணவர்கள் சைவர்கள் என்ற பாகுபாடு இந்தியாவில் இருந்து கொண்டிருக்கின்றது. வைஷ்ணவ கோயிலே சைவர்கள் போக முடியாது, ஆனால் சைவ கோயிலே வைஷ்ணவர்கள் போகலாம், எந்த தடையும் கிடையாது. அப்படி ஒரு பாகுபாடு இந்தியாவில் இருக்கின்றது. ஒரு சில இடங்களிலே விஷ்ணு ஆலயங்களிலே, வைஷ்ணவ ஆலயங்களில் இந்த பாகுபாடுகள் ஒரு துவேச மனப்பான்மை போன்று, இனத்துவேசம் போன்று ஒரு இன பாகுபாடு ஒன்று இந்த மத ரீதியாக இருக்கின்றது. இப்படியானது இந்த வைஷ்ணவ மதம். அந்த வைஷ்ணவ மதத்திலே வந்தவர் தான் வில்லிபுத்தூரிலே பிறந்தவர் விஷ்ணு சித்தர் என்று சொல்லக்கூடிய விஷ்ணுவுடைய பக்தர். அவருடைய வளர்ப்பு மகள்தான் கோதை நாச்சியார் ஆண்டாள். இந்த ஆண்டாள் உடைய திருப்பாவை மார்கழி மாதம் நாளைய தினம் விஷ்ணு ஆலயங்களில் நாளை முதற்கொண்டு தைப்பொங்கலுக்கு முதல் நாள் வரையான கடைசி மாதம் முடிவு வரை, மார்கழி மாதம் முடிவு வரை எல்லா விஷ்ணு ஆலயங்களிலும் இந்த திருப்பாவை நோன்பு நடைபெறும். இந்த நோன்பை சரியான முறையிலே கடைப்பிடித்து திருப்பாவை பாடல்களை பாடி அங்கே விஷ்ணு ஆலயங்களிலே சென்று வழிபடுபவர்களுக்கு நிச்சயமாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள், முக்கியமாக திருமணமாகாமல் இருக்கக்கூடிய குறிப்பிட்ட வயதிலே, அந்தந்த வயதிலே திருமண வாழ்க்கை அமையாது இருக்கக்கூடிய கன்னிப்பெண்கள் இந்த ஒரு மாதமும் திருப்பாவை நோன்பை நோற்று விஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் வழிபட்டால் நிச்சயமாக அவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை வாய்க்கும் என்பன எல்லாம் அடுத்த திருப்பாவை நோன்புக்கிடையிலே நடைபெறும். இதில் எந்த விதமான சந்தேகமும் தேவையில்லை. ஆகவே இந்த நோன்பு நாளைய தினம் ஆரம்பமாகின்றது. இதை யார் வேண்டுமானாலும் இந்த நோன்பை, வைஷ்ணவர்கள் தான் இந்த நோன்பை அனுஷ்டிக்க வேண்டும் என்பது கட்டாயம் கிடையாது. இந்து மதத்திலே உள்ள அனைத்து அடியவர்களும் இந்த நோன்பை நோக்கலாம். முக்கியமாக இது பெண்களுக்குரிய நோன்பு. மார்கழி மாதம் பெண்களுக்குரியது தான் இந்த மார்கழி மாதம் திருப்பாவை நோன்பு. அதே போன்று திருவம்பாவையும் பெண்களாலே அனுஷ்டிக்கப்பட்ட விரதம்தான் திருவம்பாவை. அது சிவனை நோக்கி அனுஷ்டிக்கப்பட்டது. பெண்கள் எழுந்து காலையிலே கன்னிப்பெண்கள் ஒரு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய வயதை ஒத்த பெண்களுடன் அதை ஒரு வீடாக சென்று எழுப்பி சிவனுடைய திருவம்பாவை பாடல்களை பாடி திருப்பள்ளியில் சென்ற கூடிய பாடல்களை பாடி சிவனை துயிலடைவித்து அதன் பின்பு திருவம்பாவை பாடல்களை எல்லாம் பாடி தங்களுக்குரிய நல்வாழ்க்கையெல்லாம் பெற்று வாழக்கூடிய தன்மை அந்த திருவம்பாவையிலே ஏற்படுகின்றது. அந்த நோன்பிலே அது ஏற்படுகின்றது சிவபெருமான் மூலமாக. இது ஆகமத்திலே இருக்கக்கூடிய, இது மார்கழியிலே வரக்கூடியது திருவம்பாவை. அது சிவனுக்குள்ள விரதம் 10 நாட்கள் நடைபெறும் சிவன் ஆலயங்களிலே.
அந்த விரதம் மார்கழியிலே ஆரம்பித்து கடைசி 10 நாள் திருவாதிரை என்று சொல்லப்படுகின்ற ஆருத்ரா தரிசனம், திருவாதிரை நட்சத்திரம், ஆருத்ரா நட்சத்திரம், ஆருத்ரா தரிசனம் என்று சொல்வார்கள். என்றால் ஆன்மா, ருத்ரன் சிவன் தரிசனம், ஆன்மாக்களுக்கு இறைவன் தரிசனம் கொடுக்கக்கூடிய தன்மை. சிவனாலயங்களிலே இது மார்கழி மாதத்திலே திருவம்பாவை கடைசியில் அன்று திருவாதிரை நட்சத்திரம் அன்றைய தினம், அந்த நட்சத்திரத்திலே அங்கே சிவனுடைய வடிவங்களிலே ஒன்றாகிய நடராஜ வடிவம், தாண்டவேஸ்வரர் என்று சொல்வார்கள், சிவதாண்டவ நடனமாடிய அந்த வடிவத்தை அன்றைய தினம் சிவனாலயங்களிலே நடேஸ்வர அபிஷேகம் முதல் நாள் இரவு ஆரம்பமாகி அதிகாலையிலே இந்த அபிஷேகம் நிறைவேற்று அதிகாலையிலே தரிசனம், ஆருத்ரா தரிசனம் நடைபெறும். ஆன்மாக்களுக்கு இறைவன் தரிசனம் கொடுக்கக்கூடிய வைபவம் ஆருத்ரா தரிசனம். அன்றைய தினம் புட்டுக்களியெல்லாம் அங்கே வைப்பார்கள் இறைவனுக்கு நிவேதனமாக. இந்த திருவம்பாவிலே இன்னொரு விஷயம் இருக்கின்றது என்னென்றால், இந்த 6ஆம் பூஜை என்று சொல்வார்கள். அன்றைய தினம் சிவனுக்கு செம்மணச் செல்வியார் புட்டவித்து கொடுத்து, நீங்கள் சின்ன வயதிலே படித்திருப்பீர்கள் சமய பாடத்திலே என்று நினைக்கின்றேன். ஒரு மன்னன் ஆட்சி செய்து வருகின்ற பொழுது இறைவன் அந்த மன்னனுக்கு ஒரு சோதனை வைத்தார். அவனுடைய ஆட்சியிலே இந்த கங்கை நதியானது அந்த அணையை உடைத்து ஊர் முழுக்க வெள்ளம் பாய்ந்தது. ஊர் அழியக்கூடிய நிலையிலே அந்த மன்னன் ஊரில் உள்ளவர்கள் எல்லோரையும் அந்த அணையை கட்டும்படி இவர் கூறியிருந்தார். ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து அந்த வெள்ளம் வராமல் அந்த கங்கையிலே கரையிலே எல்லாரும் பெரிய அணை கட்டினார்கள். இந்த செம்மண செல்வியாருக்கு அணை கட்டுவதற்கு யாரும் உதவி கிடையாது. வயதானவ அம்மா, அவள் சிவனை கும்பிடுவாள். ஒரு நாளும் புட்டை வச்சு அந்த சிவனுக்கு அதை நைவேத்தியம் பண்ணித்தான் சாப்பிடுவாள். அந்த புட்டை வைத்து தான் அவள் பிழைப்பு நடத்தினான். உடனே சிவருமான் மாறு வேஷத்திலே வந்து சொன்னார், உன்னுடைய பங்காகிய அந்த அணையை நான் கட்டுகின்றேன், எனக்கு அதுக்கு பதிலாக புட்டு தர வேண்டும். செம்மண செல்வியார் சொன்னார், நான் இந்த புட்டை வைத்து தான் என்னை ஜீவனம் செய்கின்றேன். அப்போ உடனே சிவருமான் மாறுவேஷத்தில் இருந்த சிவன் சொன்னார், உதிர்ந்த புட்டுக்களை நீ எனக்கு நல்ல புட்டுக்களை என்ன நீ விட்டு பிழைத்து கொள்ளன்று. அன்று என்ன ஆச்சரியம் என்றால், அவள் அவித்த புட்டுக்கள் அத்தனையும் உதிர்ந்தபடியே இருந்தது, முழு புட்டாக ஒன்றும் வரவில்லை. அவள் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த அத்தனை புட்டுக்களையும் சிவனிடத்திலே கொடுத்து அவர் அதை வேண்டி சாப்பிட்டுட்டு அங்கே போய் அணையை மண்ணடி போடுறது, அங்கே விளையாடுவது, இப்படியே இருந்தார். அரசன் வந்து பார்த்தான். ஒவ்வொருவரும் அணை கட்டுகின்ற பொழுது ஊராக்கள் எல்லாரும் தங்கள் தங்கள் பங்கை கட்டி கொண்டிருந்தார்கள். இந்த செம்மண செல்வியார் அணை மட்டும் சரியாக கட்டப்படவில்லை. அந்த அணை கட்டக்கூடிய வேலையாளாக இருந்த சிவன் அங்கே விளையாடி கொண்டிருந்ததை கண்டு, நீ அணை கட்டாமல் இந்த இடத்திலே விளையாடி கொண்டிருக்கிறாய், என்ன செய்கிறாய் என்று அரசன் கோபத்தில் அவருடைய முதுகிலே பிரம்பாலை அடித்தார். அந்த அடி அரசன் முதற்கொண்டு அந்த ஊரிலே எல்லோருக்கும், உலகத்தில் எல்லாருடைய முதுகிலேயும் அந்த அடி விழுந்தது. உடனே எல்லோரும் திகைத்தார்கள். அரசன் அடித்த அடி, வேலைக்காரனுக்கு அடித்த அடி, உலகத்தில் எல்லா ஆத்மாக்களுக்கும் அந்த அடி விழுந்தது. அரசன் கூட திகைத்து விட்டார். என்ன காரணம் என்று அறியவில்லை. உடனே சிவருமான் தன்னுடைய தரிசனத்தை கொடுத்து அந்த மூதாட்டிக்கும் மோட்சத்தை கொடுத்து, செம்மண செல்வியார் என்று சொல்லக்கூடிய அந்த மூதாட்டிக்கும் மோட்சத்தை கொடுத்து அந்த அணையை நடத்தினார். வெள்ளம் பெறுவதை, வெள்ளப்பெருக்கை நடத்தினார் காவிரி கங்கை கரையில். இது 6ஆம் பூஜை, திருவம்பாவிலே 6ஆம் பூஜையில் நடைபெற்றது. அதற்காகத்தான் 6ஆம் பூஜையிலே புட்டு பூசை என்று சொல்வார்கள். சிவனுக்கு புட்டவித்து நைவேத்தியம் செய்து அதை அடியார்களுக்கு கொடுப்பார்கள். இப்படியாக மார்கழியிலே திருப்பாவை விஷ்ணு கோயில்களிலே, ஆகம கோயில் ஆகிய சிவன் கோவிலிலே திருவம்பாவை பூஜை, இந்த இரண்டும் ஒன்றாக வரும். திருப்பாவை பூஜை இடையிலே திருவம்பாவை வரும் என்றால், திருப்பாவை 1 மாதம், மார்கழி 1 மாதமும் திருப்பாவை நடைபெறும். திருவம்பாவை பூஜை 10 நாட்கள் நடைபெறும். இப்போ திருப்பாவையிலே இடையிலே திருவம்பாவை பூஜையும் சேர்ந்து வரும்.
இந்த திருவம்பாவை பூஜைக்கிடையிலே தான், இந்த 10 நாட்களுக்கிடையிலே தான் இந்த சொர்க்கவாசல் ஏகாதசியும் வரும். பாருங்கள் என்ன ஒற்றுமை என்று. திருவம்பாவை பூஜை சிவனுக்கு நடைபெறுகின்ற திருவம்பாவை பூஜையிலே தான், அந்த 10 நாட்களுக்குள்ளே தான் இந்த சொர்க்கவாசல் ஏகாதசியும் வரும். சிவனுடைய திருவம்பாவை. ஆனால் திருப்பாவையும் அன்றைய தினம் நடைபெற்று கொண்டிருக்கும். ரெண்டும் சேர்ந்து வரும் ஒன்றாக. திருவம்பாவையும் திருப்பாவையும் சேர்ந்து வரும். இதுதான் மார்கழியிலே சிறப்பு. சிவனும் விஷ்ணுவும் சேர்ந்து ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய மாதம் மார்கழி மாதம். இருவரும் ஒன்று சேர்ந்து தங்களுடைய மக்களுக்கு, அடியவர்களுக்கு, தங்களை வணங்குகின்ற அடியவர்களுக்கு எல்லா விதமான பிணிகளையும் நோய்களையெல்லாம் நீங்கச் செய்து அவருடைய பாவங்களிலிருந்து அவர்களை எல்லாம் இந்த ஆத்மாக்களை விடுவித்து அவர்களுக்கு கேட்டவற்றை வழங்கக்கூடிய மாதம் இந்த மார்கழி மாதம். ஆகவே மார்கழி மாதத்திலே நாங்கள் அதிகாலையிலே துயிலெழுந்து அதிகாலையிலே 3 மணிக்கு எழுந்து குளித்து சரியாக 4 மணி முதல் 6 மணிக்குள்ளே அந்த திருப்பாவை பூஜை எல்லாம் நிறைவேற்றிவிடும். பொழுது புலர்வும் முன்பி அந்த பூஜைகள் எல்லாம் நிறைவேற்றிவிடும். திருப்பாவை பூஜை ஆயினும் சரி, திருவம்பாவை பூஜை என்றாலும் சரி, அதிகாலையிலே தேவ பூஜை நேரம் 4 மணி முதல் 6 மணி வரை தேவை பூஜை, தேவர்கள் இறைவனுக்கு பூஜை செய்கின்ற நேரம். அந்த நேரம் கோதொளி முத்தம் என்று சொல்வார்கள். அந்த நேரத்தில் அந்த இறைவனுக்கு அந்த பூஜையை செய்கின்ற பொழுது அதனாலே ஏற்படுகின்ற பலாபலன்கள் சொல்லற்கரியது. அவ்வளவு பலன் அந்த பூஜையிலே கிடைக்கும். அதிகாலை 4 மணிக்கு துயிலெழுந்து இறைவனை தரிசிக்கின்ற பொழுது பலன்கள் அதிகமாக கிடைக்கும். இது நித்தியத்திலே கூட தினந்தோறும் கூட அதுகளை செய்யலாம். ஆனால் அவரும் அதை செய்வதில்லை. 4 மணி முதல் காலை 5:30 மணிக்கிடையிலே நாங்கள் செய்கின்ற எந்த செயல், வித்தை கல்வி பயின்றாலும் சரி, இறைவனை வழிபட்டாலும் சரி, வீட்டிலே அதிகாலையிலிருந்து விளக்கேற்றி வீட்டிலே மங்களகரமாக கோலம் போடுவார்கள். இந்தியாவிலே பார்த்தால் அதிகாலை 4 மணிக்கு எல்லா வீட்டு வாசல்லையும் கோலம் போட்டு மஞ்சள் தண்ணி தெளித்து பெண்கள் எல்லாம் முகத்திலே மஞ்சள் பூசி நீராடி தலையிலே பூச்சரங்கள் எல்லாம் வைத்து அதிகாலையிலே இறைவனை கோவிலுக்கு சென்று வணங்கி பார்க்கின்ற பொழுது அதிகாலையிலே வேலைக்கு செல்கின்றவர்கள் அந்த பெண்களின் முகத்திலே பார்த்துவிட்டு செல்வார்கள். மகாலட்சுமியை போன்றிருப்பார்கள். அதனால் அவர்களை முகத்தை பார்த்துவிட்டு வேலைக்கு செல்கின்றவர்கள் அவர்களுக்கு எந்த விதமான இடையூறும் ஏற்படாமல் அன்றைய தினம் இந்த வேலை சிறப்பாக முடியக்கூடிய தன்மை அங்கே உண்டாகின்றது. ஒரு சுமங்கலியின் முகத்திலே ஒழித்துவிட்டு செய்கின்ற காரியம் மகாலட்சுமியினுடைய தாயாரை வணங்கி செய்வது போன்று இருக்கும். ஒரு பெண்ணுடைய முகத்திலே சிரிப்பும் புன்னகையும், அவருடைய முகத்திலே பொட்டு வைத்து மஞ்சள் பூசி குளித்து அவள் தலையிலே பூச்சரங்கள் வைத்து இருக்கின்ற பொழுது மகாலட்சுமி அந்த பெண்ணிடத்திலே வாசம் செய்வாளாம். அப்படிப்பட்ட பெண்களின் முகத்திலே விழித்துவிட்டு ஒரு ஆண் செய்கின்ற செயலானது அவனுக்கு வெற்றியை கொடுக்கும், மனதிலே மனமகிழ்ச்சியை கொடுக்கும், அமைதியை கொடுக்கும். ஆனே தான் இந்தியாவிலே ஆண்கள் எல்லாம் பெண்களை காலையிலே தரிசித்துட்டு செல்வார்கள். இலங்கையிலே அந்த நடைமுறை குறைவு. ஆனால் இருக்கின்றது, ஒரு சில இடங்களிலே அது நடைமுறையிலே இருக்கின்றது. ஆனால் மிக அரிதாக இருக்கின்றது. திரும்ப இந்த மார்கழி ஒரு மாதமும் இந்த திருப்பாவை நோன்பையும் திருவம்பாவை நோன்பையும் நீங்கள் நோற்று சிவனுடைய அனுகிரகத்தையும் விஷ்ணுவுடைய அனுகிரகத்தையும் பெற்று வாழ்க்கையிலே சிறும் சிறப்புமாக எல்லா விதமான நோய் துன்பங்கள் பிணிகளிலேருந்து விடுபட்டு எல்லா விதமான தோஷங்களிலிருந்தும் விடுபட்டு சீரம் சிறப்புமாக நல்ல வாழ்க்கையை பெற்று நீடுழி காலம்
வாழ வேண்டும் என்று கேட்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.